ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் லலித் டி சில்வா ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று கையளித்தார். அக்மிவன தயாரத்ன தேரர் சரத் கீர்த்திரத்ன கே பியதாச ஆனந்த குலரத்ன ஸ்ரீபால் அமரசிங்க ஆண்டனி விக்டர் பெரேரா டி.எம். பண்டாரநாயக்க சமிந்த அனுருத்த அனுர சிட்னி ஜெயவர்தன மானகே பேமசிறி ஐத்ருஸ் முகமது இல்யாஸ் ஆகியோரும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். இன்று முற்பகல் 11 மணியுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடைந்ததுடன் 11:30 வரை ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதுடன் 3 வேட்புமனுக்கள் தொடர்பில் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. வேட்புமனு தாக்கல் செய்த மேலும் பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் கருத்து தெரிவித்தனர். எம்மை தோற்கடிக்குமாறு கூறுகிறோம். அது மாத்திரமன்றி தெளிவான அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ள நாட்டினை உருவாக்கும் அரசாங்கம். இங்கு வந்துள்ள ஒருவர் மாத்திரமல்ல, அனைவரும் ஊழல்வாதிகள். நானும் ஊழல்வாதி தான். அளவில்லாமல் இவர்கள் ஊழல் செய்கின்றனர். வரலாற்றில் இல்லாதவாறு ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக பொம்மை வேட்பாளர்கள் பலர் களமிறங்கியுள்ளனர். ஒருவருக்கு பதிலாக 15 பேர் உள்ளனர். 22 பேர் கும்பலாக வந்திருந்தனர். சண்டியர்கள் போல் செயற்படுகின்றனர். இந்த விடயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வினயமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒழுக்கத்தை பேணுமாறு மக்கள் கோரும் முன்னர் நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களை கொண்டு வந்த மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் உள்ளது. ஆம், அவ்வாறு சென்றால் நல்லது என்று நினைக்கிறேன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று வீடுகளுக்கு வருவார்கள். இவர்கள் எவரும் வேலை செய்யவில்லை. சிறு பிள்ளைகளைப் போல் மக்கள் ஆணை கேட்டு வருகிறார்கள். மக்கள் ஆணை கேட்டு வருகின்ற போது தும்புத்தடியை வைத்து அவர்களை பிரித்தால் நன்றாக இருக்கும். மக்கள் ஆணையை பலப்படுத்த மக்கள் ஆணை வழங்க வேண்டும். யார் வெற்றி பெற்றாலும் நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியில் இருந்து மீட்க முடியாது. 2027, 2028 ஆண்டளவில் நாடு அதள பாதாளத்தில் விழுந்துவிடும். எனவே இந்த நாட்டை மீட்பதற்கு இதுவரை பயணித்த இந்த புதிய தாராளவாத கொள்கையில் இருந்து பிரிந்து சோசலிச சிந்தனை கொள்கையில் பயணிக்கும் உலகின் நட்பு நாடுகளை ஒன்றிணைக்கும் ஆட்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நாம் தனியான அரசாங்கம் அல்ல. பிரச்சனைகளை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் ஆட்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இலங்கை என்பது ஒரு பொக்கிஷம். சில குடும்பங்கள் இந்த பொக்கிஷத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கொள்ளையடிக்கின்றனர். 6வது முறையாகவும் இதனை கொள்ளையடிக்க இடமளிக்க முடியாது. நாம் அனைவரும் சோகமாக உள்ளோம். நாம் வீழ்ந்துள்ளோம். எதிர்காலத்திலும் வீழ்வோம்.